ஓம் சிவாய சிவ சிவ. அன்பே சிவம். சுகமே சூழ்க. சுக்லாம் பரதராம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. ஓம் நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம் பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நம ஓம். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது வணக்கம். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. ஒரு திருக்குறள் பார்த்துட்டு இன்னைக்கு நம்மளுடைய இடியாப்ப சிக்கலுக்குள்ள நம்ம போலாம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. எல்லாருக்கும் இந்த குறள் வந்திருக்கும் இல்லையா? படிக்கிறப்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்டான குறள். இது அடிக்கடி கேட்டு எல்லாருக்குமே மனப்பாடம் ஆயிருக்க ஒரு குறளா இருக்கும். ஆனா அந்த காலகட்டத்துல நம்ம அவ்வளவா இத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சிருக்க மாட்டோம். இதோடைய வேல்யூ தெரிஞ்சிருக்காது. தெரியற மாதிரியும் சொல்லலன்றதான் இப்ப எனக்கு படுற ஒரு உண்மை. மனைவி ஒரு ஆணா இருந்தா மனைவி பிள்ளைகளிடத்திலையும், ஒரு பெண்ணா இருந்தா கணவன் குழந்தைகளிடத்திலையும் அன்பா இருக்கணும். ஓகேயா? ஆனா இந்த இல்லறத்தான்ன்றது அவனுடைய கடமையா தான் இங்க தெய்வப்புலவர் சொல்றாரு. சோ ஒரு ஆணை பேஸ் பண்ணி தான் அவர் இங்க சொல்றாரு. நம்ம எல்லா பக்கமும் சேர்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேடிய பொருளை அப்பெல்லாம் ஆண் மட்டும் தானே சம்பாரிச்சாங்க. இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? அதனாலதான் ரெண்டு ஜெண்டரையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். அவங்க சம்பாரிச்ச பொருளை அவங்களுடைய குடும்பம் வரைக்கும் இல்லையா, சுற்றங்கள், மாமனார் மாமியாரு அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அவங்களுக்கு உண்டானவங்க சுற்றத்தாரோட சேர்த்து பகிர்ந்து கொள்ளணுமா. ஓகேயா? அதுதான் அறம். அப்படி இருந்துச்சுன்னா அன்புன்றது மனைவி பிள்ளைகள்கிட்ட காட்டுற அன்பு, கணவன் பிள்ளைகள்கிட்ட காட்டுறது, கணவனும் ஒரு மனைவியா இருந்தா கணவன்கிட்டையும் பிள்ளைகள்கிட்டையும் காட்டுறது. ஓகேயா? ஆனா அந்த சம்பாரிச்ச பொருளை எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இல்லாம சுற்றங்களோட சேர்த்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்துக்காகவும் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பேரு, இது அன்புனா அதுக்கு பேரு அறம். அப்படி இருந்தா இல்வாழ்க்கையோட பண்பும் அதுவே, பயனும் அதுவே. அதுதான் ஒரு சரியான ஒரு இல்வாழ்க்கை வாழ்றோன்றதுக்கான அடையாளம் அப்படின்ட்டு இப்ப இருக்க கஷ்டத்தெல்லாம் தெரியாம அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இன்னமும் அது மாதிரி சில பேர் இருக்காங்க. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, ஆசைப்படலாம். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு மாயா. மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நம்மளுடைய இந்த ஆத்ம விசாரத்துல நம்மள நாம அறிஞ்சுக்கிற இந்த ஒரு பயணத்துல இது ஒரு முக்கியமான மெயின் ஸ்டேஷன் வச்சுக்கலாம். இத கடந்துதான் நாம எந்த ஊருக்கு போகணும்னு டிக்கெட் வாங்கி இருக்கோமோ இதை தாண்டிதான் போயாகணும். இதுல இறங்கிதான் போயாகணும். அதுல நின்னு இறங்கி பண்ணாம அது போக முடியாது. மாயா அப்படின்னா என்ன? மா அப்படின்னா அழிதல், யானா தோன்றுதல். பாருங்க என்ன ஒரு ஆப்போசிட்டா இருக்கு. மானா அழிதலாம், யானா தோன்றுதலாம். அப்ப இதுல ரெண்டுமே அடங்கி இருக்கு. அழிதல் மட்டும் கிடையாது, தோன்றுதலும் இருக்கு. அப்ப இங்க ஏன் அப்படி ஒரு பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா, அப்படி ஒரு காரண பெயர். இதுதானே காரண பெயர். என்ன அப்படின்னா, உலக பொருட்கள் அத்தனையும்
தோணுது, அதாவது உண்டாகுது, அழியுது. அப்படின்னா அது நிலையான பொருட்கள் அல்ல. கரெக்ட் தானே? அப்படிதானே? சோ அந்த நிலையான, அதாவது நிலையில்லாத ஒரு விஷயத்தை தான் நிலையானத மாதிரி காட்டுறதுதான் மாயையோட இயல்பு. இந்த ஆன்மாவை மயங்க செய்யறதுதான் மாயையோட முக்கிய வேலை. இது மாமியார் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேயா? இந்த மாயையில் தோணக்கூடிய உலக பொருட்கள், உயிர்கள், அந்த உலக பொருட்களை, அதாவது இந்த மாயையில் தோன்றும் உலக பொருட்களை இந்த உயிர்கள் அனுபவிச்சு அறிவு வளர்ச்சி பெற்று ஒரு கட்டத்துல இந்த பொருட்கள் நிலையற்றவை, இது மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பமும் நிலையற்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் மாயையோட நோக்கம். ஓகேயா? அதாவது நம்ம இப்ப இத ஒரு நம்மளோட எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நம்ம நிறைய ஹோட்டல்ல சாப்பிடுறோம் இல்லையா? டேஸ்ட் பண்ணி சாப்பிடுறோம். சில ஹோட்டலுக்கு திரும்பி போக மாட்டோம். ஐயய்ய, இது சுத்தமா சரியா இல்ல, அது செரிக்க மாட்டேங்குது, அதுல என்னத்தையோ கலக்குறாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம இது பண்றோம். அப்ப அந்த அது சாப்பிடுறப்ப அது இன்பமா இருக்கு, ஆனா உள்ள போறப்ப அது டேஞ்சரஸா இருக்கு. அந்த மாதிரி அது நிலையற்றதாக ஒரு விஷயமா இருக்குன்ட்டு நமக்கு புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு போறது கிடையாது. அது மாதிரிதான் இந்த பொருட்களும் நாம அனுபவிக்கக்கூடிய இந்த அனுபவம் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த அனுபவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அனுபவ அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்காக தான் இந்த மனித பிறவி. போன வாட்டி நம்ம என்ன பார்த்தோம்? நாம் ஏன் பிறந்தோம். அப்ப இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சா நாம ஏன் பிறந்தோம்? இந்த உலக பொருட்களை அனுபவிச்சு அதன் மூலமாக இல்ல, சமஸ்கிருதத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, இது நேத்தி, நீ மனமா நேத்தி நேத்தி, உடலா நேத்தி நேத்தி, இதா புத்தியா நேத்தி நேத்தி அப்படின்ட்டு. அதாவது இல்ல இல்ல நான் இல்ல அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி இது கிடையாது, இது செல்லாதுன்ட்டு அந்த உண்மை நிலையான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பிறவி. நீங்க அதை எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறீங்களோ நீங்க போய் சேர்ந்துருவீங்க. இல்ல கண்டுபிடிக்காம திரும்ப திரும்ப திரும்பனா இப்படி வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், எப்ப வண்டி நிக்குதுன்னே தெரியாது. அந்த மாதிரி நாம எது எல்லாம் உண்மைன்ட்டு நீங்க நம்புறீங்களோ அது எல்லாம் ஒரே இதுல சொல்லிட்டாங்க. என்னன்னா, நீங்க எது எதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மாயையா, அவ்வளவுதான். நாம இதை ஈஸியா சொல்லலாம், ஆனா எப்படி அப்படின்னு அனுபவிச்சு சொல்றோமானா தெரியாது. ரிசல்ட்டை மட்டும் பாத்துக்கிறோம், சொல்றோம். இது உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு மனசோட பிரம்மாண்டமான ஒரு தந்திரம் தான். உலகமே மாயை அப்படின்னு இந்த பாட்டெல்லாம் கூட நிறைய இருக்கு இல்லையா? அதெல்லாமே எல்லாம் கரெக்ட் தான். அது எப்படி அப்படின்றதுதான் நமக்கு தெரியறதில்ல. உலகமே மாயை அப்படின்னு ஒரு தப்பான புரிதல் எல்லாம் இருக்கு. ஒரு உண்மையான விஷயத்த மறைச்சு அங்க இல்லாதத இன்னொன்னு இருக்கிறத மாதிரி நம்ப வைக்கக்கூடியத ஒரு மாபெரும் பிரபஞ்ச நாடகம் இது. பாத்தீங்கன்னா அப்ப உலகமே மாயை அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ரொம்ப பழைய காலத்து படத்துல எல்லாம் பாருங்களேன், உலகம் மாயைன்னு சொல்லிட்டு அவங்க போய் காட்டுல போய் அவங்க ஜாலியா இருப்பாங்க. என்னன்னா இங்க மட்டும் மாயை வருமா, அங்க மாயை வராதா? என்ன மாயைக்கெல்லாம் அங்க விசா கிடையாதா என்னன்னு தெரியல. அத மாதிரி கிடையாது. ஏன்னா நிறைய ரிஷிகள் எல்லாம் போய் காட்டுல வாழ்றதா சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வேற கான்செப்ட். ஆனா புரிதல் தன்மை ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க. உங்க தினமும் காலையில எழுந்ததுல இருந்து படுக்க போற வரைக்கும் இந்த மூளையிலையும் மனசுலயும் நடக்கக்கூடிய ஒரு இந்த செப்பிடு வித்தைன்னு கூட நம்ம சொல்லலாம்.
இங்க ஆதிசங்கரர் அவருடைய ஒரு உபனிஷத்துல அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இருட்டுல கிடக்குது. ஓகேயா? நீங்க ஒரு இடத்துல மழை பெய்யுது. பின்னாடி ஏதோ வீட்டுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. ஏதோ மெதுவா உருள்ற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. சரி, அது என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்க பாக்குறீங்க, ஒரு பாம்பு கிடக்கு. அவ்வளவுதான். ஜன்னல்லாம் திறந்து கிடக்கு. ஓகேயா? அது வழியா வந்துருச்சுன்னா என்ன பண்றது? வீட்டுல பசங்க எல்லாம் வேற இருக்காங்களேன்னு அவ்வளவுதான். இதயம் துடிக்க ஆரம்பிச்சிருது. உடம்பு பட 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 படன்னு தூக்கி தூக்கி வாரி போடுது. ஆஹ் வேர்த்து ஊத்துது. என்னென்ன ரியாக்ஷன் வரணுமோ காட்டணுமோ உடம்பு எல்லாத்தையும் காட்டுது. சரியா? அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செக்யூர் பண்ணணுமோ நீங்க எல்லாத்தையும் பண்ணிடுறீங்க. அப்ப காலையில முதல்ல கொஞ்சம் வெளிச்சம் வந்தவனையே நீங்க போய் பாக்குறீங்க. அங்க நாம போட்ட ஒரு கயிறா கூட இருக்கலாம். அது இல்ல வேற யாராவது எதுக்கோ போட்டு வச்ச கயிறா இருக்கலாம். வெறும் கயிறு. அத அத பாம்புன்னு நினைச்சு பயந்துருக்கோம் அப்படின்ட்டு. அது கற்பனைன்னு தெரியுது. ஆனா உடம்பு எப்படி வேர்த்து ஊத்துது, இதயம் படபடங்குது, அது எப்படி சாத்தியம்? நம்ம எப்பயாவது யோசனை பண்ணி பார்த்திருக்கோமா? நம்ம எவ்வளவோ கேக்குறோம், எல்லாமே பண்றோம். ஆனா அது எப்படி உடம்பு இப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. இங்கதான் ஒரு உண்மையில ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை நாம கவனிக்கிறோம். என்ன அப்படின்னா, பாம்பை வெளியில இருந்து பார்க்கல. உங்களுடைய மூளைக்குள்ள உங்களுடைய கண்கள் மூலமாக ஒரு மங்கலான வெளிச்சத்தை பாக்குறீங்க. அப்ப உங்களுடைய மூளை அந்த மங்கலான வெளிச்சம், அந்த இருட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி ஒரு படத்தை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருது. இதுதான் என் படம், பாரு இத அப்படின்ட்டு. அப்ப அத பார்த்தோன்னே அந்த மூளை டேஞ்சர் டேஞ்சர் அப்படின்னு ஒரு செய்தி அனுப்புது நரம்பு மண்டலத்துக்கு. சோ அது தொடர்பாக உங்களுக்கு உடலில் ஏற்படும் அந்த வேர்த்து ஊத்துறது, ஹார்ட் படபடன்னு இது பண்றது, உடம்பெல்லாம் தூக்கி தூக்கி போடுறது. ஓகேயா? இந்த மாதிரி. அப்ப இது அத்தனையும் யாரோடைய வேலை? மூளையோட வேலை. அப்ப இப்படி பயந்து நடுங்குறவங்கள, அதாவது அங்க ஒண்ணும் இருக்காது. ஆனா அங்க ஏதோ இருக்கு, பேய் இருக்கு, பிசாசு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சு பயப்படுறவங்கள, உனக்கு மூளை இருக்கா? அத போய் பேயெல்லாம் இந்த காலத்துல இருக்குன்னு கேட்க முடியாது. ஏன்னா மூளை பண்ற வேலைதான் அது. அதனால அவங்க கிட்ட போய் மூளை இருக்கான்னு நம்ம கேட்க முடியாது. நீங்களே பயந்தாலும் யாராவது மூளை இருக்கான்னு கேட்க முடியாது. உங்களுடைய மூளைதான் அதுக்கு கிடைச்ச அரைக்குறை தகவல்களை வச்சு உங்களை இந்த இதுல சிக்க வச்சு பாக்குது. இதுதான் மாயையோட இயக்கம். அங்க பாம்பே இல்ல. அங்க அதுதான் அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். அங்க பாம்பு இருக்கிற மாதிரி நம்ம ஒரு தடியை எடுத்துட்டு போய் நச்சு நச்சு நச்சுன்னு அடிக்கிறோம். அப்போ உங்களுக்கு இப்படி கூட ஒரு வியூ பாத்துக்கலாம். கதவை திறந்துட்டு போய் அங்க பாம்பு படுத்து கிடக்குன்ட்டு ஒரு தடியை வச்சு கூட அடிச்சு அதை கொன்னுட்டோன்ட்டு உள்ள தைரியமா வந்துடும். ஏன்னா அதுதான் மூவி ஆகலையே. ஆனா காலையில போய் பார்த்தா அங்க பாம்புன்னு ஒண்ணு உருவாகவும் இல்ல, சாகவும் இல்ல. அதுதானே உண்மை. அதுதான் மாயையோட இயக்கம். இங்க காலையில இருந்து இதே மாதிரிதான் எந்நேரமும் கூட வச்சுக்கலாம். எல்லாரும் பேசக்கூடிய வார்த்தையில அந்த நான் நான் நான்னு ஒண்ணு ஒலிக்குதா? அதே மாதிரி உங்க காதுகள்லயும் நான் நான் அடுத்தவங்க பேசுனா நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணா, அங்க போனேன் அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்ப இந்த நான் அப்படின்றது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் தானே. கேட்டுக்கிட்டே தானே இருக்கும். நான் பேசுறோம் 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 பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த நான்ன்ற வார்த்தை காதுல விழுகுது விழுது விழுந்துகிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் நான் தான். ஆனா
இந்த நாளை போய் ஒரு மாயைன்னு சொன்னா யாராலங்க நம்ப முடியும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம ஒண்ணு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய மூலம் எங்க இருந்து நம்ம வந்தோமோ நம்மளுடைய மூலம் ரெண்டு கிடையாது, ஒண்ணுதான். ஒரு மூலத்துல இருந்துதான் எல்லாரும் வந்திருக்கோம். அத வந்து ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். இத பார்க்கறதுக்கு மேலோட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரிசல்ட் மட்டும் நம்ம ஆன்சர் மட்டும் ஒரு சம்ம போடுறோம்னா ஆன்சரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போடுற மாதிரி. ஆனா இது மேலோட்டமான விஷயம் கிடையாது, இது பிரம்மாண்டமான ஒரு தேடல். அத வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்ப நாம வாழ்ற இந்த உலகம் வந்து உண்மையானதா? நாம எல்லாருமே ஒன்னா, ஏன்னா இப்பதானே நீங்க சொன்னீங்க ஒரே மூலம் வந்து ஒண்ணுதான். அப்ப இங்க நம்ம எல்லாருமே அந்த மூலத்துல இருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த ஒண்ணுன்னா ஏன் இப்ப எல்லாரும் தனித்தனியா தானே இருக்கும்? நீ வேற நான் வேற, ஒரே வீட்டுல இருந்தாலும் அம்மா வேற மகன் வேற, அந்த தாட் வேற ஓடுது, இது வந்து செயல்கள் வேற வேறையா இருக்கு, எல்லாமே வேறையா தானே இருக்கு. இதுக்கு எல்லாமே ஆன்மீகமா இருக்கட்டும், தத்துவமா இருக்கட்டும், இந்த நவீன அறிவியல், இது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்குது. இது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல ஒத்து போகுது. சரி, இப்ப இதெல்லாம் சொன்னா எத்தனை பேரால ஒத்துக்க முடியும்? எல்லாம் மாயேங்க அப்படின்ட்டு ஒத்துக்க முடியாது. வேணா சொல்லலாம், ஆனா ஒத்துக்க முடியாது. அடுத்த கேள்வி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ஒத்துக்க முடியாது. அது அனுபவிக்க புரியதான், அத வந்து அனுபவிக்கதான் அத உணர முடியும். இப்ப நான் வந்து ஒரு சூடா டீ குடிச்சிட்டு இருக்கேன், அந்த சூட உணர்றேன், அந்த சுவைய உணர்றேன். இத போய் ஒருத்தவங்க வந்து மாயைன்னு சொன்னாங்கன்னா எப்படி வந்து நான் குடிச்ச அந்த டீயோட டேஸ்ட் இன்னும் அந்த நாக்குல நிக்குதுங்க? என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? மரக்கடன்றுச்சா? இதுதான் இருக்கும். சரி, டீ குடிச்சிட்டு எந்திரிக்கிறப்ப ஏதோ போன் பெல் அடிக்குது, போனை அங்கங்கேயோ வச்சுட்டு வந்திருக்கீங்க, எந்திரிக்கிறப்ப இந்த சோஃபாலையோ இல்ல டேபிள்லயோ எதுலயோ வந்து முழங்கால் வந்து இடிச்சுக்கிறீங்க. அந்த முழங்காலு, அந்த முழங்கையில எல்லாம் இடிச்சா ஜுவ்வுன்னு ஒரு வலி வரும் பாருங்க, சுருன்னு இழுப்போம் பாருங்க. அந்த ஒரு 10 செகண்ட் உயிர் போற மாதிரி ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி வலிக்குது. டீ குடிச்ச அந்த டேஸ்டும் வாயில இருக்கு, முழங்கால்ல இடிச்சு முழங்கால் வலிக்குது. எப்படி அதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியும்? நீங்க என்ன இதை வச்சுட்டு மாயன்னு சொல்றீங்க? இதெல்லாத்தையும் நான் திடமா அனுபவிச்சுட்டு இருக்கேனே, கண்ணுக்கு முன்னாடி அதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கே, அது எப்படி வந்து பொய்யே? அது பொய்ன்னு சொல்லவே சாரி இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ண, அது நிஜம் அல்ல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இருப்பு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இங்க இருக்கு. அந்த இருப்பு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஒன்னா பாக்குறதுனாலதான் ஒரு குழப்பம் வந்துருது. அது மூணாக இருக்குது. இருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் மூணா இருக்கு. என்ன அப்படின்னா இந்த கடந்த காலம், அப்புறம் நிகழ்காலம், வருங்காலம், இது எல்லாத்துலயும் கடந்த காலம் போயிருச்சு இல்லையா? அப்ப இருந்த உங்க அம்மாவோ உங்க தாத்தாவோ யாரும் இல்லை, ஆனா அந்த கடந்த காலத்திலயும் ஒண்ணு இருந்திருக்கு. இப்ப நிகழ்காலம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கிறவங்களும் ஒரு கட்டத்துல போயிருவாங்க, கரெக்ட் தானே? ஆனாலும் அந்த நிகழ்காலத்திலயும் ஒண்ணு இருக்கு. வருங்காலத்துல நாம இருப்போமா இல்லையான்னு தெரியாது, ஆனாலும் அந்த ஒண்ணு இருக்கும். இதுக்குதான் அந்த ஒண்ணுதான் என்னது, எப்பனாலும் அழியாத ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நாம இந்த பார்க்கக்கூடிய இந்த உலகமா இருக்கட்டும், இந்த அனுபவிக்கக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கல் அடங்கிய ஒரு நிலைன்னு நம்ம ஒரு புரிதலுக்கு வச்சுக்கலாம். இது ஒரு சார்பு நிலை. இது முழுக்க உண்மையா அப்படின்னா முழுக்க உண்மைன்னு சொல்ல முடியாது. அப்ப முழுக்க பொய் நிஜம் இல்லையாங்க அப்படின்னா பொய்யும் கிடையாது. உங்களுக்கு
நீங்க முழிச்சுக்கிற வரைக்கும் அது உண்மைதான், முழிச்சுக்கிட்டீங்கன்னா அது பொய். அப்ப அது எந்த நிலையில நீங்க இருப்பீங்க? ஓகேயா, நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம தற்காலிகமான ஒரு மயக்க நிலை. அந்த தற்காலிக மயக்க நிலைன்றது என்னது? இப்பதானே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இருட்டுல ஒரு கயிறை வந்து பாம்புன்னு நினைச்சிட்டு நம்ம உடம்பு வந்து அப்படியே ஒரு ரியாக்ட் பண்ணி அந்த வெளிச்சம் வந்ததும் அந்த அறியாமை அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப அந்த அறியாமை தான் நம்மள வந்து அப்படி காமிச்சிருக்கு. அது வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் அது அந்த அறியாமை மறைஞ்சு கயிறு மட்டும் மிஞ்சுது. அப்ப அங்க அந்த எல்லையற்ற அந்த முழுமுதல் உண்மைதான் எந்த ஒரு மாற்றம் இல்லாம இருக்கு. உங்களுடைய அறியாமையினாலதான் இந்த பிரபஞ்சமாக, அதாவது இத்தனை பேராக வித்தியாசமான முகம், வித்தியாசமான செயல்பாடுகள், வித்தியாசமான எண்ணம் இப்படி தோற்றமளிக்குது. இந்த சார்பு நிலைன்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? இது நான் சொல்றப்ப நீங்க எல்லாரும் புரிஞ்சீங்களா என்னன்னு தெரியல. இந்த சார்பு நிலை அப்படின்றது கனவு நிலை, கரெக்டா? ஆனா இந்த கனவுல உங்களை ஒரு நாய் துரத்துது, இல்ல ஒரு புலி கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, வேகமா ஓடுறீங்க, இல்ல நிறைய பேருக்கு இந்த பேய் கனவு இந்த மாதிரி எல்லாம் வரும். சரி, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு துரத்துது. அப்ப இந்த பாம்பை பார்த்து நம்மளுடைய சுய உணர்வுல அப்ப இருக்கும், உணர்வுல இருக்கும், அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். அப்ப நம்ம தூங்கல, ஆனா அப்பயும் பயப்பட்டு இருக்கோம். இந்த கனவுலையும் ஏதோ ஒண்ணு துரத்துது. உங்களுக்கு ஓடுனா அந்த உடம்புல என்ன ரியாக்ஷன் இருக்குமோ, நெஞ்சு படபடன்னு இருக்கு, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது, அத்தனையும் நடக்குது. ஒரு கட்டத்துல அதை தாங்காம நீங்க சத்தம் போடுவீங்க, முழிச்சிருப்பீங்க. ஆனா முழிச்சா பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒண்ணுமே இல்லை. கரெக்ட் தானே? ஆனா அப்படி ஒரு நடந்ததா ஒரு காட்டுல தானையா இருக்கும், காடும் இல்ல, சிங்கமும் இல்ல, பேயும் இல்ல. அப்ப நீங்க கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் அது கனவுன்னு உங்களுக்கு புரிய வருது. சரி, இங்கதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அது கனவுன்னு புரிஞ்சிருச்சு. அப்ப நான் இப்ப எங்க வந்துட்டேன்? நானு அந்த கனவு முடிஞ்சு நம்மளுடைய புரிதல் என்னவா இருக்கு? இப்ப ஒரு கன உலகத்துக்கு வந்துட்டேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல தோணும் இல்லையா? இல்ல, அததான் இங்க இந்த உபனிஷத்துல வேதத்துல எல்லாம் சொல்லப்படுற உண்மை. நீ ஒரு சின்ன கனவுல இருந்து முடிஞ்சு பெரிய கனவுக்குள்ள வந்திருக்க. சூப்பரா இருக்குல்ல? அந்த பெரிய கனவு ஆரம்பிக்குது. அந்த கனவுக்குள்ளதான் நீங்க டீ குடிச்சிட்டு சூப்பரா இருக்கு, என் நாக்குல அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு, என்னதானாலும் நான் போடுற டீ தான் அப்படின்னு நம்மளையா நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிறோம் பாருங்க. அந்த டேஸ்ட் அந்த கனவுக்குள்ளதான். அந்த எந்திரிக்கிறப்ப இடிச்சுக்கிறீங்க பாருங்க, அந்த இடிச்சுக்கிறப்ப ஒரு வலி வருது, அதுவும் இந்த கனவுக்குள்ளதான். அப்ப அந்த ஒண்ணு துரத்துறப்ப நமக்கு வேர்த்து ஊத்துறது, பயந்தது எல்லாமே அந்த விழிப்பு வந்தோன்னு மறைஞ்சிருது. அப்ப இந்த பெரிய கனவுக்குள்ள இருக்கமே, இந்த கனவு எப்ப மறையும்? அந்த கேள்வி வரணும் தானே? எப்ப உங்களுக்குள்ள முழுமையான உள் வெளிச்சம் வருதோ அப்ப அந்த கனவு மறையும். நீங்க குடிச்சது, தொட்டது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது, புள்ள குட்டி பெத்து போட்டது, வீடு வாங்கினது, வண்டி ஓட்டுனது, அத்தனையும் கனவா கோபால்? அத்தனையும் கனவா? அப்படிதானே கேட்க தோணுது. என்னுடைய உடம்பு நாளுக்கு நாள் மாறுது, எனது எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கு, நினைவுகள் எல்லாம் காலப்போக்கில் அப்படியே மங்கிக்கிட்டே போகுது. சோ இந்த உடல், மனம், நினைவுகள் இது எல்லாமே தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு.
இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு யார் சொல்றா அவங்களுக்கு? ஏதோ ஒண்ணு கவனிச்சு உங்களை சொல்லுது பாருங்க இல்லையா? இங்க பாரு, நீ எப்படி இருங்க பாரு, ஒரு 30-35ல வச்சுக்குவோம், ஒரு நரமுடி வருது அப்படின்னா அது என்னங்க பெரிய விஷயம்? அந்த கண்ணாடி பார்த்தா தெரிஞ்சுட்டு போகுது, அதுக்கு உள்ள எந்த உள்ள இருந்து ஒண்ணு சொல்லுது அப்படின்ட்டு இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள நடக்கும் ஒரு மாற்றம் இருக்கு. கண்ணாடியை பார்க்கலையா, உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் நிகழுது இல்லையா? அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு விஷயம் உணர்த்துது இல்லையா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கோங்களேன். கனவு வரல, எதுவும் வரல, நல்லா படுக்குறீங்க, செம தூக்கம். தூக்கத்துல நான் நல்லா தூங்குனேன், சூப்பரா தூங்குனேன், அருமையா தூங்குனேன், நல்லா அப்படி ஒரு தூக்கம் அப்படின்ற தூக்கத்துல உணர்றீங்களா, இல்ல முழிச்சதுக்கு அப்புறம் உணர்றீங்க? தூக்கத்துல நீங்களே இல்லையே. தூக்கத்துல நான் அடிக்கடி சொல்றது அதான், தூக்கத்துல உங்களை யாராவது எழுப்பி சட்டுன்னு பேர் கேட்டா கூட ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துதான் பேர் சொல்லுவோம். நீ ஆனா பொண்ணா தெரியாது, யாருக்கு பொண்ணு, யாருக்கு பொண்டாட்டி, யாருக்கு புருஷன், யாருக்கு மகன், ஒண்ணும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அந்த தூக்கத்துல நீங்க தூங்குனீங்கன்னு எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு உங்களை பத்தியே தெரியலையே, தூங்குனது மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்ப ஏதோ ஒண்ணு இருந்து அங்க கவனிச்சு உங்களை உணர்த்துது, நீ இன்னைக்கு நல்லா தூங்கி இருக்க அப்படின்னு ஒண்ணு உங்களை கவனிச்சு உங்களுக்கு சொல்லுது. அது எது? கண்டுபிடிங்க. இது பெரிய கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட். நான் அப்படியே ரொம்ப விளையாட்டா ரொம்ப ஜாலியா சொல்றேன். ஏன்னா இதுக்கான வெயிட் கொடுத்து சொன்னோம் அப்படின்னா மண்டைய பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். என்னமோ சொல்றாங்கன்னு தெரியுது, இவங்க எந்த ஊர் பாஷை பேசுறாங்கன்னே தெரியலையே, வேற ஊர் பாஷை பேசுறவங்க எல்லாம் கொண்டு வந்து குருவருள்ள உட்கார வச்சுக்கிட்டு ஏமா அப்படி அநியாயம் பண்றீங்கன்னு கேட்க தோணும். சோ அத ஈஸியா சொல்றதுனால அதை சாதாரணமா எடுத்துக்காம அதுக்குள்ள இருக்க உண்மையை ஆராய்ந்து பாருங்கள். அந்த ஒண்ணு உங்களுக்குள்ள கவனிக்குது பாருங்க, அதுக்கு பேருதான் சாட்சி உணர்வு. இந்த உபனிஷத்துல எல்லாம் ஒரு கதை இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு மரம், அதுல 2 பறவை இருக்கு. ஒரு பறவை வளருது, சாப்பிடுது, தூங்குது, டான்ஸ் ஆடுது, பாட்டு பாடுது, புள்ள குட்டி பெத்துக்குது, எல்லாம் பண்ணுது. ஒண்ணு எல்லா செயலும் பண்ணுது. ஆனா இன்னொரு பறவை எதுவுமே செய்யாம வெறுமனே அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி அப்படி இருக்க முடியும்? அப்படிதான் அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் சாட்சி உணர்வு. அந்த எல்லாம் பண்ணுது பாருங்க, அதுதான் நாம இப்ப பண்ணிட்டு இருக்கிறது. இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு, அந்த பிறவி உண்மை, இது எல்லாமே உண்மைன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் அந்த இன்னொரு பறவை. மனசு அடிப்படையில எப்படி அப்படின்னா ஒரு ஜட பொருள் மாதிரி. அதுக்கு சந்திரன் மாதிரி சூரியன் மாதிரி அதுக்கா ஒளிராது. எப்படி சந்திரன் வந்து சூரியன் ஒளி வாங்கி தானே வந்து அது ஒமிழுது ஆக்சுவலா. அது மாதிரிதான் மனசு, அதுக்காகவே அதுக்கான ஒளி கிடையாது அதுகிட்ட. அந்த தூய உணர்வுல இருந்தா அது கடை வாங்கி நான் இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆள் மாதிரி அது காமிச்சுக்குது. இந்த சாட்சி உணர்வு அப்படின்றது சுயமாக பிரகாசிக்க கூடியது. ஆனா இந்த ஒளிய கடன் வாங்குது பாருங்க, அது என்ன பண்ணுதுன்னா, அதுதான் எனக்கு வலிக்குதுன்ட்டு அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அது மேல ஏத்திக்குது.
அந்த சாட்சி உணர்வு வலிய தெரிஞ்சுக்கிறவங்க மட்டுமே, அந்த வலியை தெரிஞ்சுக்கிறவர் மட்டும்தான் இந்த சாட்சி உணர்வு. ஆனா அந்த வலிக்கு நான் தான், எனக்கு தான் அந்த வலி அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறதுதான் இந்த அகங்காரம் அப்படின்ற அந்த நான். நாம தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிற அந்த நான். அதனாலதான் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஏன் இவ்வளோ பிரச்சனை இடியாப்ப சிக்கல் மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னா அதுதான் காரணம். அது எல்லாம் எனக்குதான், இந்த கஷ்டம் எனக்குதான், இதுவா இது எனக்குதான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடி தான் மேல ஏத்திக்குது. அதுவாதான் ஏத்திக்குது. இந்த உலகத்துல ஏன் இவ்வளோ கோடிக்கணக்கான உயிரினங்கள் எல்லாம் ஒண்ணுதுல இருந்து தானே வந்துச்சு. நீங்க ஏன் இப்படி ஒரு வித்தியாசம், இதெல்லாம் அப்பயே ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா? அப்ப இந்த மாயை தான் நம்ம அப்பயே பார்த்தோம்ல, இல்லாத ஒண்ணு அத வந்து அஹ் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க கூடாது அப்படின்றதுனால அது ரெண்டு சக்தியாக அது காட்டுது. ஒண்ணு மறைக்கும் சக்தி, இல்லாதத ஒண்ண உருவாக்கக்கூடிய சக்தி. நம்ம அப்பயும் ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தது என்னது, அழித்தல் அப்புறம் உண்டாக்குதல் அப்படின்னு பார்த்தோம். அததான் இங்க அது பண்ணுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு கடல்ல இருந்து கடல்ல போய் நிக்கிறோம், கடலை பாக்குறோம். கடல்ல பாக்குறோம்னா கடலை பார்ப்போமா, நம்ம மீன் கடல் அலைகளை பார்ப்போமா? கடல் அலைகளை தான் பார்ப்போம். இங்க இந்த கடல் அலைகள் அந்த அகங்காரம் மாறி நானு நானு நானுன்னு அது முன்னாடி வருதா? ஆனா அந்த கடல் எப்படி இருக்கு, சாட்சி உணர்வா அந்த அலையை பார்த்துக்கிட்டு மௌனமா இருக்கு. ஆனா இத இந்த வியூலயும் பார்க்கலாம், இன்னொரு வியூலயும் பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, அந்த அலை வந்து எங்க இருந்து வந்து, அந்த அலை வேற கடல் வேறயா? கடல் தானே அந்த அலையா மாறியே வருது. அப்ப அந்த கடலோடைய அந்த ஒரு செகண்ட் வந்துட்டு அந்த அலை மறைஞ்சிருது இல்லையா? அப்ப அந்த கடலுடைய தற்காலிக தோற்றம் தான் அந்த அலை. தோற்றம் அத்தனையும், இந்த தோற்றம் இத்தனை வித்தியாசமா இருக்கு இல்லையா? அது மிருகங்களா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், இல்ல செடி கொடி மரங்களா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், மனுஷங்களா இருக்கட்டும், இது அத்தனையும் சாட்சி உணர்வை பாதிக்கிறது கிடையாது. அதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அது வெறுமனே பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்கும். இந்த சூரியன் பிரதிபலிக்குது, ஓகேயா? ஒரு ஒரு கண்ணாடி உடைஞ்சு கிடக்கு, பீஸ் பீஸா உடைஞ்சு கிடக்குன்னா அந்த சூரியன் கரெக்டா வர்றப்ப பாத்தீங்கன்னா, அந்த நிறைய அந்த மூவில எல்லாம் கூட அந்த சீனை பார்க்கலாம். அதுவும் மெயினா பாலச்சந்தர் படத்துல நினைக்கிறேன் இந்த சீன் நிறைய இருக்கும். அந்த ஹீரோயின் இல்ல ஹீரோமோட முகம் வேற வேறையா தெரியுற மாதிரி. அந்த மாதிரி அந்த சூரியனோட பிம்பம் வேற வேற ஷேப்ல தெரியுது. அப்ப அந்த வேற வேற ஷேப்ல தெரியுறது சூரியனா? இல்ல, சூரியன் ஒண்ணுதான், அது பிரதிபிம்பிக்கிறது வேற வேற இதுல. அப்ப அந்த பிரதிபிம்பிக்கிறது ஒரே விஷயம் தானே. அதை எப்படி வேறன்னு புரிஞ்சுக்க முடியும்? நம்மளுடைய அறியாமை தான் அப்படி வேறன்ட்டு காட்டுது. எப்ப அந்த அறியாமை அப்படின்னு நீங்கி அந்த உள் வெளிச்சம் வருதோ, அப்ப எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற அந்த முழுமையான உணர்வு நிலைக்கு நம்ம வந்துருவோம். ஆனா அந்த உண்மையை மறைச்சு அந்த துண்டுல எல்லாம் காட்டுது பாரு, பாரு, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு சூரியன் பாரு, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு சூரியன், இப்படி எல்லாம் அதை காட்டுறது மாயையோட வேலை. இன்னொரு இது கூட பார்க்கலாம். ஒரு மூவி பார்க்க போறோம், தியேட்டர்ல பெரிய ஸ்கிரீன் இருக்கு, ஓகேயா? அந்த ஸ்கிரீன்ல தான் நம்ம மூவி பார்க்கிறோம். அங்க அழுகிற இது வருது, கோவப்படுற இது வருது, சீன் வருது, லவ் பண்ணி பாட்டு பாடுற சீன் வருது, காமெடி சீன் வருது, ஓகேயா? ஆனா அந்த ஸ்கிரீன் வந்து அழுகுதா? ஸ்கிரீன் பாட்டு பாடுதா? ஸ்கிரீன் கோவப்படுதா? ஸ்கிரீன் வெறுமனே அப்படியே இருக்கு. அந்த
படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்கிரீன் இருக்கும். படம் தான் காணா போயிருது. அந்த மூவில கடைசியில தீ பிடிச்சிருது. ஸ்கிரீன் பாதிக்குதா? இல்ல அந்த தசாவதாரத்துல வர்ற மாதிரி கடைசியில அந்த சுனாமி வருது. ஸ்கிரீன் பாதிக்குதா? ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரிதான் அந்த சாட்சி உணர்வு தான் ஸ்கிரீன். இந்த அந்த ஸ்கிரீன் வழியாக ஒரு படத்தை பாக்குறோம் இல்லையா, அதுதான் இந்த உலகத்தோடைய தோற்றம். படம் ஓடுறப்ப நம்ம கண்ணுக்கு அந்த ஸ்கிரீன் தெரியறது கிடையாது. ஏன் தெரியறது கிடையாது? அதுல ஓடுற படம் மறைக்குது. அதுக்கு பேருதான் உண்மையை மறைக்கும் சக்தி. அந்த ஸ்கிரீன் இருக்கிறத நம்ம மறந்துட்டு படம் தான் உண்மை அப்படின்னு நினைச்சு அதை நம்புறோம் பாருங்க. அதுதான் புதிதாக படைத்து காட்டும் அந்த ஒரு சக்தி. மாயையை ரெண்டா பிரிச்சு பார்த்தோம் இல்லையா? இந்த இந்த உடல் தான் நானு. அது வழியாக நம்மளுடைய சொந்தமா இருக்கட்டும், சம்பாதிக்கிற சொத்தா இருக்கட்டும், வேற என்ன, அது எல்லாமே உண்மை அப்படின்னு அது மேல ரொம்ப ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, ரொம்ப அதுதான் நிஜம் அப்படின்ட்டு அதை விட மனசு இல்லாம அது கெட்டியா புடிச்சுக்கணும் பாருங்க. அதுதான் இங்க தப்பு. எப்ப தேடுறவனும் தேடப்படும் பொருளும் நான் தான் அப்படின்ற அந்த உணர்தல் எப்ப வருதோ அப்ப இது எல்லாமே மாயை அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிடும். இப்ப கண்ணு இருக்கு, கண்ணு வழியாதான் எல்லாத்தையும் பாக்குறோம். மூக்கு வழியா ஏதாவது பாக்குறோமா? காது வழியா ஏதாவது பாக்குறோமா? கண் வழியாதான் பாக்குறோம். ஆனா இந்த கண் வழியாக கண்ணை பாக்குறோமா? கண்ணு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லையா? எப்படி பார்க்க முடியும்? கண்ணு அதையே பார்க்கணும்னா அதுக்கு ஒரு கண்ணாடி தேவை. அந்த மாதிரிதான் பார்க்க முடியும். இப்ப நெருப்பே இருக்குன்னா நெருப்பு அதையே எரிச்சுக்க முடியுமானா எரிச்சுக்க முடியாது. நெருப்பை கொண்டு போய் எதுலையாவது வச்சாதான் எரிச்சுக்க முடியும். இந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படக்கூடிய கருவியான இந்த மனம் கிட்ட இருந்து பிரிக்கப்பட்ட புறப்பொருளாகத்தான் எல்லாத்தையும் பார்க்குது. அது எப்ப எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ற புரிதல் வருதோ அதுதான் முக்தி நிலை. இங்க இன்னொன்னு, மனம் எல்லாத்தையும் அறிபவன், அறிவது, இத வேற மாதிரி கூட பார்க்கலாம். பார்ப்பவன், பார்வை, பார்க்கப்படும் பொருள். ஓகேயா? இங்க அப்ப மூணு பிரிச்சு பிரிச்சு பாக்குது எல்லாத்தையும். இது வேற அது வேற அப்படின்னு எல்லாத்தையும் இந்த மனசு பிரிச்சு 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 பாக்குது. எப்ப இங்க அறிபவன் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்றத அது புரிஞ்சுக்குதோ அப்ப அதுக்கு தெளிவாயிரும். இங்க உண்மை அறிபவன் மட்டுமே. எப்படி இந்த கண்ணாடிய சில சமயம் கண்ணுல போட்டுக்கிட்டே சில பேர் தேடுவாங்க இல்லையா, என் கண்ணாடி எங்க வச்சேன், என் கண்ணாடி எங்க வச்சேன். அது மாதிரிதான் அந்த தேடப்படும் பொருளே நீதான் அப்படின்றத உணரும் பக்குவத்துக்கு நாம வரணும். அதுதான் இங்க முக்கியம். அப்ப ஏன் மனசு இத்தனை விஷயத்த அது படைச்சு 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 காட்டுதுன்னா, அந்த மனசு ஈஸியா ஒத்துக்கிறது கிடையாது. என்னன்னா அந்த அகங்காரம்ன்றது அது போயிருச்சுன்னா அந்த உண்மையை என்னால தாங்க முடியாது அப்படின்ட்டு அந்த மாயைக்குள்ளேயே சிக்க வைக்கிறதுக்காக அது வேற இது வேற அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க சொல்லுவாங்க 1000 சொல்லுவாங்க அப்படின்ட்டு அந்த மனசு தினம் 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 அப்படி படைச்சு படைச்சு காமிக்குது. அது சாமானியத்துக்கு ஒத்துக்க விடாது. அதை தாண்டி நாம
இதுக்கு சித்தர்லாம் அந்த எல்லாம் சொல்லிட்டீங்கம்மா, அது என்ன செய்யறது அத சொல்லுங்க. இதுக்கெல்லாம் மகான்களா இருக்கட்டும், சித்தர்களா இருக்கட்டும், என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தியானமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு மலைப்பிரதேசம், அப்போ ஒரு செகண்ட் நீங்க அமைதியா இருந்து ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறீங்க பாருங்க, அது இயற்கையா நிகழும். அங்க எல்லாமே கலைஞ்சு அந்த உண்மை நிலையில நீங்க இருக்கீங்க. அப்ப உங்களுடைய அந்த உண்மை சொரூபத்தை நீங்க பாத்துடுறீங்க. அந்த மாதிரி நீங்களே தேடினீங்கன்னா கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட். அதனாலதான் ஏன் தியானம் பண்ணுங்க, அந்த சில இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாம் சில வேலையை பண்ணுங்க அப்படின்னு சில வழக்கங்கள்லாம் நம்ம கொண்டு வர்றதுன்னா அதுதான். அந்த நேரத்துல உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது, எந்த கமிட்மெண்ட்டும் இருக்காது, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஃப்ரீயா உட்கார்ந்து நீங்க உட்கார்றப்ப அந்த ஒரு பாயிண்ட நீங்க டச் பண்ணிடுவீங்க. சோ எல்லாரும் ஆனா இப்ப மாயை வேண்டாம் அப்படின்றது இங்க கிடையவே கிடையாது. மாயையை கடந்துதான் போகணும், அது அனுபவிச்சுதான் போகணும். ஓகேயா? அந்த புரிதலோட தான் அடுத்த நிலைக்கு போயாகணும். வாழ்க வளத்துடன்.